நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. சேலம் செவ்வாய்ப்பேட்டை பகுதியில் சட்டவிரோதமாக குழந்தை விற்பனை செய்யப்படுவதாக காவல்துறையினருக்கு புகார் வந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் அப்பகுதியில் கண்காணிப்பை போலீசார் தீவிரப்படுத்தினர். இந்நிலையில் செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த மோகன்ராஜ் மற்றும் அவரது மனைவி நாகசுதா ஆகியோர் ஈரோடு பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரின் பச்சிளம் குழந்தையை எடப்பாடியைச் சேர்ந்த மற்றொரு குடும்பத்தினருக்கு 7 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் இடைத்தரகர்களாக செயல்பட்ட மோகன்ராஜ், அவரது மனைவி நாகசுதா ஆகிய இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களது செல்போனை சோதனை செய்தனர். அதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளியாயின. இதையடுத்து கைது செய்யப்பட்ட இருவருக்கும் ஈரோடு, நாமக்கல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்களுடன் தொடர்பு இருப்பதும், செல்போனில் குழந்தைகளின் புகைப்படங்கள் கோப்புகளாக வைக்கப்பட்டிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனையடுத்து ஸ்ரீதேவி, பர்பின், ஃபாத்திமா, ஜனார்தனன் ஆகிய 4 பேரையும் போலீசார் பிடித்தனர். அவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் வறுமையில் இருக்கும் குடும்பத்தினரை குறிவைத்து அவர்களை மூளைச்சலவை செய்து குழந்தைகளை கணிசமான தொகைக்கு விற்பனை செய்து வந்ததும், அதில் குழந்தையின் பெற்றோருக்கு 1 பங்கு தொகையை வழங்கி வந்ததும் அம்பலமானது. குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளை பட்டியலில் வைத்துக் கொண்டு இந்த சம்பவங்களில் அந்த கும்பல் ஈடுபட்டு வந்துள்ளது. அதைத் தொடர்ந்து பிடிப்பட்ட 6 பேரையும் நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிய சேலம் மாநகர போலீசார் மேலும் 2 பேரை தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.